Daily. Taste the Daily. சம்பவம் குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கவயல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் விவாதமாக மாறி வருகிறது. குறிப்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கட்சி என பல்வேறு விவாதங்கள் அதன் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் கூட திருமாவளவன் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இதற்கு ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் இக்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் இது குறித்து தவறான தகவல்களை பரப்பிட வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக கடந்த 2022 டிசம்பர் மாதம் புகார் எழுந்துள்ள நிலையில் இக்கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகள் சிலர் வாந்தி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் காவேரி நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மீது ஏறி பார்த்ததில் மேல்நிலை நீர்த்தேக்க நீரில் மலக்கழிவுகள் மிதப்பதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இக்குற்றத்தின் தீவிரத்தையும் சமூக முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு தலைமை காவல்துறை இயக்குனர் அவர்கள் இவ்வழக்கினை புலன்வாசாரை மேற்கொண்ட உத்தரவு பிறப்பித்தார். இதன் அடிப்படையில் புகார்தாரர் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதோடு ஏராளமான ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதை தவிர பல நபர்களில் அலைபேசி எண்கள் மற்றும் தொலைத்தொடர்பு தகவல் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் வேங்கவயல் எறையூர் கிராம மக்களிடம் இதற்காக பல்வேறு காரணங்கள் குறித்தும் விரிவாக விசாரிக்கப்பட்டது என்றும் மேலும் அந்த கிராமத்திலிருந்து சேர்ந்த சில நபர்களிடமிருந்து உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான DNA பகுப்பாய்வும் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை மற்றும் பகுப்பாய்வின் அடிப்படையில் பின்வரும் பல்வேறு விவரங்கள் நமக்கு உறுதி செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிப்பு அடிப்படையில் பல்வேறு அந்த சோதனையின் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தையும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் வேங்கவயல் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பதற்காக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மா என்பவரின் கணவர் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவின் பணியாற்றும் காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தும் விதமாக திட்டியிருக்கிறார். இச்சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையிலே தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக பழிவாங்கும் நடவடிக்கையிலே இது நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இச்சம்பவம் முரளிதரன், சுரசன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றின் சம்பவம் தொடர்பாக பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் மேலும் இது தொடர்பாக தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் இச்சம்பவம் அவர்களுக்குள்ள தொடர்பை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணையில் பெறப்பட்டுள்ள புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கைகள், புலனாய்வு அறிக்கையால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்களின் முடிவுகள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அறிக்கை, வல்லுநர்களின் கருத்துக்கள் மற்றும் சாட்சிகளின் அறிக்கை ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்ததின் அடிப்படையிலே தற்போது இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து யாரும் தவறான தகவலை தெரிவிக்க வேண்டாம் என்றும் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily.